குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 15 சித்தர்கள் பாடல் வரிசையில பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பொது என்ற தலைப்பின் கீழ் வரும் முதலாவது பாடல். கல்லால் எரியுண்டும் காலால் உதையுண்டும் காலை கையில் வில்லால் அடியுண்டு முன்னால் விடமுண்டு மேலித்த பல்லால் புறமெரியே கம்பவாணர் பதாம்புயத்தின் சொல்லார் செவியினில் கேளாதிருந்ததின் தொல்வினையே. விடம் அப்படின்னா விஷம், மேலித்து அப்படின்னா பற்கள் வெளியே தோன்றும்படி சிரித்து, தொல்வினை அப்படின்னா பழைய வினை, காலை அப்படின்னா அர்ஜுனன். சிவபெருமானை கல்லால் எரிந்தவர் சாகிய நாயனார், காலால் உதைத்தவர் கண்ணப்ப நாயனார், வில்லால் அடித்தவன் அர்ஜுனன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கல்லால் அடிபட்டும் காலால் உதைப்பட்டும் ஒரு காலை கையிலேயுள்ள வில்லால் அடிபட்டும் முன்னொரு காலத்தில் விஷத்தை உண்டும் பற்கள் வெளியே தோன்றும்படி உன்னகையால் 3 புறங்களையும் எரித்த ஏகாம்பரநாதருடைய திருவடி தாமரைகளின் போற்றிகளை அருமையான காதுகளில் கேட்காமல் இருந்ததற்கு காரணம் என் பழைய வினையே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 2. ஒரு 4 சாதிக்கும் மூவகை தேவர்க்கும் உம்பருக்கும் திருநாளும் தீர்த்தமும் வேறுளதோ அத்திசை முகனால் வருநாளில் வந்திடும் அந்த கண்ணாளன் வகுப்பொழிய குருநாத நானே கண்டீர் பின்னர் ஏது குவலயத்தே. 4 சாதி அப்படின்னா 4 பிரிவுகள், அதாவது பிராமணர், சக்திரியர், வணிகர், சூத்திரர். மூவகை தேவர் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரர். உம்பர் அப்படின்னா தேவர்கள். குவலயம் அப்படின்னா உலகம். 4 வகை வருணத்தாருக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்னும் 3 வகை தேவர்களுக்கும் மற்ற தேவர்களுக்கும் திருவிழாவும் தீர்த்தமும் வேறு உண்டோ? பிரம்மனால் படைக்கப்படும் யாவும் கூடுகின்ற காலத்தில் கூடும். அவன் படைப்பு ஒழிந்தால் அதற்கு மேல் சிவபெருமானின் கட்டளைப்படி யாவும் நடைபெறும். இந்த பூமியில் வேறு என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3. பாரோ நீரோ தீயோ வலியோ படர்வானோ ஆரோ நானென்று ஆய்வுறுகின்றேன் அறிவில்லேன் பாரோ நீரோ தீயோ வலியோ படர்வானோ ஆரோ நானென்று ஆய்வுறுகின்றவது நீயே. பார் அப்படின்னா உலகம், வலி அப்படின்னா காற்று, படர்வான் அப்படின்னா படர்ந்திருக்கும் ஆகாயம், ஆய்வுறுகின்றேன் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கின்றேன். பூமி, நீர், நெருப்பு, காற்று, எங்கும் படர்ந்திருக்கும் வானம், இந்த 5 பூதங்களில் நான் எதுவாக இருக்கிறேன் என்று ஆராய்ந்து பார்க்கின்றேன். எனக்கு விடை தெரியவில்லை, இதனால் நான் அறிவற்றவன் ஆகின்றேன். இந்த 5 பூதங்களில் நான் எதுவாக இருக்கிறேன் என்பதை இறைவா நீயே அறிந்துள்ளாய். அது மட்டுமல்லாமல் இந்த 5 பூதங்களாக திகழ்பவனும் நீயே ஆவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 4. மத்தலை தயிர் உண்டானும் மலர்மிசை மண்ணினானும் நித்தமும் தேடி காணா நிமலனே நீயின் ரேகி செய்தலை கயல்பாய் நங்கூர் சேந்தனை வேந்தன் இட்ட கைத்தலை நீக்கி என் முன் காட்டு வெண்காட்டுளானே. மத்தலை அப்படின்னா மத்தினால் கடையப்பட்ட, மலர்மிசை மண்ணினான் அப்படின்னா தாமரை மலரின் மீது அமர்ந்திருக்கும் பிரம்மதேவன், நித்தமும் அப்படின்னா நாள்தோறும், நிமலன் அப்படின்னா குற்றமற்றவன், செய் அப்படின்னா வயல், மத்தினால் கடையப்பட்ட தயிரை சாப்பிட்ட விஷ்ணுவும் தாமரை பூவின் மீது வீற்றிருக்கும் பிரம்மதேவனும் நாள்தோறும் தேடியும் காண முடியாத குற்றமற்றவனே. திருவின் காட்டில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானே இறைவா, இன்று எழுந்தருளி வயல்களில் கயல் மீன்கள் பாயும் நாங்கூர் சேந்தனை அரசன் இட்ட விலங்கி நின்று விடுவித்து என் முன்னால் அவனை கொண்டு வந்து காட்டி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 5. வடிவந்தானும் வாலிபம் மகளும் தாயும் மாமியும் படிக்கொண்டாரும் ஊரிலே பழி கொண்டால் நீதியோ குடிவந்தானும் ஏழையோ குயவன் தானும் கூழையோ நடு நின்றானும் வீணனோ நகரம் குறை ஆனதே. குடிவந்தான் அப்படின்னா சீவன், குயவன் அப்படின்னா பிரம்மன், நடுவன் அப்படின்னா யமன், மகள் அப்படின்னா ஆணவம், தாய் அப்படின்னா மாயை, மாமி அப்படின்னா வினை, கூழை அப்படின்னா வலிமை இல்லாதவன், உருவம் இளமையானது, புதல்வியும் அன்னையும் மாமியும்
நிலைத்து வாழும் இடத்திலே குறையை எடுத்து கூறுதல் நியாயமாகுமா? குடியிருக்க வந்தவன் ஏழையோ குயவனும் வலிமை இல்லாதவனோ இடையில் நிற்பவனும் வீணனோ இடமும் குறையாய் விட்டதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாடல் ஒரு உருவகம் மட்டும்தாங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 6. மண்ணும் உருகும் மரம் உருகும் மாயை உருகும் மால் உருகும் பெண்ணும் உருகும் ஆண் உருகும் பேதா பேத வகை உருகும் அண்ணல் உருகும் இடத்தமர்ந்த ஆத்தால் உருகும் அரவணையான் எண்ணி உருகும் குருநாதன் என்பால் உரைத்த ஓர் மொழியே. மால் அப்படின்னா மயக்கம், பேதா பேத வகை அப்படின்னா வேறுபட்டு இயங்கும் உயிரின வகை, அண்ணல் அப்படின்னா தந்தை, ஆத்தாள் அப்படின்னா தாய், அரவணையான் அப்படின்னா பாம்பின் மேல் பள்ளி கொண்டிருக்கும் திருமால், குருநாதன் ஆகிய சிவபெருமான் எனக்கு கூறிய ஓர் உபதேசம் கேட்டு பூமி மரம் மாயை மயக்கம் பெண் ஆண் மற்ற வகையான உயிர்கள் யாவுமே உருகும். மேலும் என் தந்தை தாய் மற்றும் பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலும் உருகுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இதுக்கப்புறமா திருவெண்காட்டில் 3 நிறைவு பாடல்கள் பாடியிருக்காருங்க. அதுல முதலாவது பாடல் பூதமும் கரணம் பொறிகள் ஐம்புலனும் பொருந்திய குணங்கள் ஓர் 3 நாதமும் கடந்து வெளியிலே நீயும் நானுமாய் நிற்கும் நாள் உளதோ வாதமும் சமய பேதமும் கடந்த மனோலய இன்ப சாகரமே ஏதும் ஒன்று அறியேன் யாது நின் செயலோ இறைவனே ஏக நாயகனே. சமய பேதம் அப்படின்னா சமய வேறுபாடு, சாகரம் அப்படின்னா கடல், பூதமும் கரணம் பொறிகள் ஐம்புலன்களும் சாத்வீகம் தாமசம் ராட்சசம் என்னும் குணங்கள் 3ஐயும் கடந்து நாதத்தையும் கடந்து இறைவா வெட்ட வெளியிலே நீயும் நானுமாய் ஒன்று கலந்து நிற்கும் நாள்தான் என்றோ இறைவா நீ வாதமும் சமய வேறுபாடும் கடந்த மனோலய இன்பக் கடலாக திகழ்கின்றீர் நின் செயல்தான் யாதோ என்பதை யான் எதுவும் அறியேன் திருவெண்காட்டில் உறையும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 2. யாவரே இருந்தும் யாவரே வாழ்ந்தும் யாவரே எமக்கு உறவாயும் தேவரீர் அல்லால் திசைமுகம் எனக்கு திருவுளம் அறிய வேறு உளதோ பாவலன் ஒருவன் செந்தமிழ்க்கு இறங்கி பறவையார் ஊடலை மாற்ற ஏவலன் ஆகி இரவெல்லாம் உழன்ற இறைவனே ஏக நாயகனே. பாவலன் அப்படின்னா ஒருவன், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார். ஏவலன் அப்படின்னா தூதுவன். உழன்ற அப்படின்னா வருந்திய. பறவையார் கொண்ட ஊடலை தவிர்க்க சுந்தரருக்கு தூதாக இரவிலே சென்று துன்பப்பட்ட திருவெண்காட்டில் வாழும் சிவபெருமானே எனக்கு எல்லோரும் உறவாக இருந்தும் என் உள்ள கருத்தை அவர்களால் அறிய முடியவில்லை. இறைவா என் உள்ள கருத்தை நன்றாக அறிந்தவர் தாங்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3. உண்டதே உண்டும் உடுத்ததே உடுத்தும் அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்தும் கண்டதே கண்டும் கேட்டதே கேட்டும் கழிந்தன கடவுள் நாள் எல்லாம் விண்ட தாமரை மேல் அன்னம் வீற்றிருக்கும் விழவரா வீதி பெண் காடா அண்டரே போற்ற அம்பலத்து ஆடும் ஐயனே உய்யுமாறு அருளே. சாப்பிட்ட உணவையே மீண்டும் மீண்டும் சாப்பிட்டும் அணிந்த ஆடைகளையே மீண்டும் மீண்டும் அணிந்தும் பேசிய பயனற்ற வார்த்தைகளையே மீண்டும் மீண்டும் பேசியும் கண்ட காட்சியையே மீண்டும் மீண்டும் கண்டும் கேட்ட பயனற்ற விஷயங்களையே மீண்டும் மீண்டும் கேட்டும் இறைவா நீ கொடுத்த நாட்கள் எல்லாம் வீணாக போய்விட்டன. தாமரை மலரின் மேல் அன்னம் வீற்றிருக்கும் எப்பொழுதும் திருவிழா கோலம் கொண்டிருக்கும் திருவெண்காட்டில் வாழும் சிவபெருமானே தேவர்கள் அனைவரும் போற்றும்படி தில்லை அம்பலத்தில் திருநடனம் இடும் இறைவா யான் வீடு பேறு அடைய அருள்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் பட்டினத்தார் பாடல்கள் மூலமும் உரையும் நிறைவு பெற்றன. மீண்டும் ஒரு சித்தர் பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோக்கள்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.